ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேதுநீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு துறையிலிருந்து காதல் திருமணம் அல்லது விபரீத காதல் என்ற வகையில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜாதி, மதம், வயது, இனம், கல்வி போன்ற எதையும் நவகிரகங்கள் பார்ப்பதில்லை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டான ஜாதகம். முதல் திருமணமாகி அந்த திருமணத்திற்கு பின் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் மனைவியோடு வாழ்ந்து மறுபடியும் மனைவி இறந்து கிட்டத்தட்ட 58 வயதுக்கு பிறகு 60 வயது நடக்கும் காலத்தில் மறுபடியும் ஒரு பெண்ணுடைய தொடர்பு. அந்த பெண் திருமணமாகாதவள், தன்னை விட கிட்டத்தட்ட ஒரு 30 வயதுக்கு இளைய பெண்ணோடு உறவு. அது காதலா, உறவா, காமமா என்பதை பார்க்கும் நண்பர்கள் முடிவு செய்யுங்கள். இது கிரகங்களின் சதிராட்டங்கள் என்பதை தவிர வேறு எதுவும் சொல்லுவதற்கில்லை. ஏனென்று கேட்டால் இது தவறு சரி என்பதை தாண்டி ஒரு கிரகம் அதனுடைய தசாபுத்தி காலங்களில் அது செயல்படும் விதம், அதனால் வரக்கூடிய சமுதாய பாதிப்பு, குடும்ப பாதிப்பு, தனிமனித பாதிப்பு, இப்படிப்பட்ட எதையும் அந்த கிரகங்கள் கவனிப்பதில்லை என்பதுதான் நடைமுறைகள் பார்க்கக்கூடிய ஒரு தகவலாக தெரிகிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தசாபுத்தியின் மூலம் அவமானப்படுவது என்பது நிர்ணயம் கிரகங்கள் செய்துவிட்டால் அந்த அவமானத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அதே சமயத்தில் தவறான உறவுகள் மூலம் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் கடகத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எதுவோ அல்லது அந்த கடகத்திற்குரிய ஜாதகன் எவனோ அல்லது எந்த பெண்ணோ வறுமையினுடைய உச்சக்கட்டத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலோங்கி வருவார்கள். அதே சமயத்தில் விருச்சகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் அந்த கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட உறவுகளால் அவமானங்கள் கண்டிப்பாக இருக்கும் அல்லது சங்கடங்கள் உருவாகும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் மீனராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய உறவுகள் மூலம் சங்கடமோ பிரச்சனையோ, கைகளப்போ, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், நீதிமன்றம் வழக்கு, நஷ்டம், கடன் போன்ற தகவலை இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக நீர் ராசியான முதல் ராசி லக்னமாக அமையப்பெற்றவர்களும் ஆரம்ப காலத்தில் ரொம்ப கர்ணகடூரமான வறுமை நிலையில் சந்திக்கிறார்கள். அதே சமயத்தில் குடும்ப வாழ்க்கையில் பலமான ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்திம காலத்தில் எல்லாவித செல்வாக்கோடும் வாழ்ந்து போகிறார்கள். அதே சமயத்தில் லக்னாதிபதி பலம் குறையும் பொழுது அல்லது பலமாக பாதிக்கப்படும் போது அவர்கள் அந்த செல்வாக்கு, கௌரவம், மரியாதைகள்லாம் இழந்து பொருளாதாரத்தோடு மட்டும் வாழ்கிறார்கள். ஆனால் கௌரவ குறைச்சலோடு வாழ்க்கையை முடிக்கப்படுகிறது என்பதுதான் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் 30/9/1965 1:44 அதிகாலையில் பிறந்த ஒரு ஜாதகம். இந்த ஜாதகம் கடக லக்கணம். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சந்திரன், கேது, செவ்வாய், 8ஆம் இடத்தில் சனி வக்ரம், 11ஆம் இடத்தில் ராகு, 12வது இடத்தில் குரு. இதுதான் 58 வயதில் ஒரு பெண்ணினுடைய உறவு. அந்த பெண் இவருக்கு சுமார்
30 வயது இளைய பெண் என்பதுதான் ரொம்பவும் யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த உறவுகள் தவறா சரியா என்பதை தாண்டி கிரகங்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறதோ அந்த ஸ்தானத்துக்குரிய அல்லது அந்த பாவத்துக்குரிய செயல்களை தந்துவிடுகிறது என்பது தான் இங்கு நடைமுறை வாழ்க்கையாக தெரிகிறது. இதில் கல்வி கற்றவர், ஏற்றத்தாழ்வு உடையவர், வயது வித்தியாசம், பொருளாதாரம், செல்வாக்கு, கௌரவம், மரியாதை, இதையெல்லாம் எல்லாவற்றையும் தாண்டி கிரகங்கள் அதனுடைய வேலை செய்யும் பொழுது மனிதன் அதன் படியே பயணிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவர் லக்கண புள்ளி என்று பார்க்கும் பொழுது பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம். இது 7க்குரிய மாரகாதிபதியும் 8க்குரிய அஷ்டமாதிபதியும். ஸோ இந்த சனியின் நட்சத்திரத்தில் அமர்ந்த இவர் எது எப்படியானாலும் ஒரு அவமானத்தையும் சங்கடத்தையும் ஒரு கௌரவ குறைச்சலையும் சந்தித்தே ஆக வேண்டும் என்பது லக்கண புள்ளியை அடையாளம் காட்டிவிடுகிறது. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய சூரியன் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறான். அவன் அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் 13.12 பாகை பெற்றிருக்கிறது. ஆக சூரியன் லக்னாதிபதியினுடைய சாரம் பெற்று 3.12க்குரியவனோடு சம்பந்தப்பட்டு 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது. சந்திரன் அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 12.52 பாகை பெற்றிருக்கிறது. இந்த சந்திரன் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் நீச்சம் 5க்குரியவனோடு சேர்ந்து அதே சமயத்தில் கேதுவோடும் சேர்ந்து அதே சமயத்தில் சனியனுடைய 10ஆம் பார்வையில் அமர்ந்தவாறு இருக்கிறது. அடுத்து செவ்வாயும் சனியனுடைய நட்சத்திரமே. ஆக சனி செவ்வாய் ஒருவருக்கொருவர் தொடர்பு வந்து விடுகிறது. செவ்வாய் அனுச நட்சத்திரம் 1 பாதத்தில் அமர்ந்து 3.37 பாகை பெற்றிருக்கிறது. அதற்கடுத்தது புதன் அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. ஆக இது புதன் விரையாதிபதியினுடைய ஆதிபத்தியம் பெற்று 3க்குரியவனுடைய ஆதிபத்தியம் பெற்று சனியனுடைய சாரம் வாங்கி இருப்பது பொருளாதார இழப்பு மட்டுமில்லாமல் உடல்நலத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களையும் தந்து அவமானத்தையும் அள்ளி தந்து விடுவதற்கான சூழ்நிலையோடு அமைகிறது. அதற்கடுத்தது குரு லக்கணத்துக்கு 6க்குரியவனும் அவனே 9க்குரியவனும் அவனே. அவன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்து 7.24 பாகையிலிருந்து லக்கணத்துக்கு 12ஆம் இடத்திலேயும் சந்திரன் என்ற வீட்டுக்கு 8ஆம் இடத்திலேயும் இருந்து சகட யோகத்தை அடையாளம் காட்டி விடுகிறது. அடுத்து சுக்கிரன் விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. ஆனால் லக்கணத்துக்கு 6க்குரியவனுடைய சாரம் பெற்று லக்கணத்துக்கு 9க்குரியவனுடைய சாரம் பெற்றிருக்கிறது. ஆனாலும் சுக்கிரன் நின்ற வீட்டுக்கு 3-6க்குரியவனுடைய சாரம் பெற்று குருவனுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால் இந்த லக்கணத்துக்கு சுக்கிரனும் குருவும் ஒன்று சேரும் பொழுது கற்பனையிலையும் நினைத்து பார்க்க முடியாத சுகத்தை தந்து கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத அவமானத்தையும் அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடியாது. ஏனென்று கேட்டால் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திப்பளமாங்கு இருக்கிறார். ஆனால் அந்த சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் குரு. ஆக சுக்கிரனும் குருவும் சேர்ந்தாலே அவன் அற்புதமான யோகத்தை அள்ளித்தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் 11க்குரிய பாதகாதிபதி 6க்குரிய ரோகச்சத்துருஸ்தானாதிபதி என்று ஒரு பக்கம் சுக்கிரனை எடுத்துக்கொள்ளலாம். 6க்குரிய குரு 11க்குரிய பாதகாதிபதி ரோகச்சத்துருஸ்தானாதிபதி மற்றும் பாதகாதிபதி ஒருவருக்கொருவர் தொடர்பு. ஆனாலும் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் அமர்வது என்பது சாலச் சிறந்ததாக அமைந்து யோகத்தை தந்து விடுகிறது. அதற்கடுத்தது சனி சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. 18.53 பாகையை பெற்றிருக்கிறது. சதய நட்சத்திரத்தில் இருந்த ராகு சதய நட்சத்திரத்தை கொடுத்த ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறது. ஆக இவர் தவறு செய்தாலும் சரி செய்தாலும் அதற்காக இவர் கொஞ்சம் கூட அலட்டிக்கொள்வது போன்ற மனோநிலை இவரிடமில்லை என்பதுதான். இந்த சனி ராகுவனுடைய சாரம் பெற்றதால் ராகுவனுடைய சாரம் பெற்று ஆட்சி பெற்று அதே சமயத்தில் வக்கரமும் பெற்று குருவனுடைய பார்வை பெற்றிருப்பதால் இவர் சமுதாயத்தையோ உறவுகளை பற்றியோ இவருக்கு கவலை இல்லை என்பதை தாண்டி இவர் பயணிக்கக்கூடிய சூழ்நிலையை தந்துவிடுகிறது. ராகு ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. ராகு ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்வது என்பது அவ்வளவு சிறப்பான விஷயமில்லை. காரணம் என்னவென்றால் தன்னை விட ஏற்ற இறக்கமுள்ள உறவுகளை தந்து கௌரவ குறைச்சலை உண்டு பண்ணி பாதகத்தையும் தந்து விடுகிறது. அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் இவர் மேம்பட்ட நிலையை உண்டு பண்ணி தருவதற்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதியினுடைய சாரம் பெற்ற ராகு யோகத்தை தந்து விடுகிறது. அதே சமயத்தில் கேது அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. இது சனியனுடைய பார்வை பெற்று சனியனுடைய நட்சத்திரத்தினுடைய காலிலிருந்து சனியினுடைய
செவ்வாயினுடைய சம்பந்தத்தோடு இருப்பதால் இவர் மீண்டும் மீண்டும் காம வலை அல்லது காதல் வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது நடைமுறையில் தெரிய வருகிறது. ஆக கடக லக்கணத்தில் பிறந்து 5க்குரியவன் நின்ற நிலை சரியில்லாமல் போகும் பட்சத்தில் அதே சமயத்தில் 5க்குரியவனும் 7க்குரியவனும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பார்வை பெற்றிருப்பதால் இவர் ஒன்று கிடக்க ஒன்றை செய்து கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தி சங்கடத்தை சம்பாதித்திருக்கிறார் என்பதுதான் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த கிரகங்கள் எந்த பாவத்தில் இருக்கிறது அந்த பாவத்துக்குரிய பலனை தந்துவிடுகிறது என்பதுதான் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக இவருடைய ஜாதகம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகமே ஒழிய இவரை சரியல்ல என்று விமர்சனம் செய்வதற்காக இந்த தகவல் கிடையாது. இது நம் காணொலியை பார்க்கும் நண்பர்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எந்த நட்சத்திரத்தின் காலில் அமர்ந்திருக்கிறது, எந்த கிரகத்தினுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறது, ஒரு கிரகம் ஆட்சி பெற்று உச்சம் பெற்றால் ஆட்சி பெற்று நீச்சம் பெற்று அவர்கள் இருவரும் ஒரே வீட்டில் இருந்தால் என்ன பலன் நடக்கும் என்பதை சார்ந்த தகவலையும் இந்த ஜாதகம் அடையாளம் காட்டுகிறது. அதற்காகத்தான் இந்த காணொலியை ஒழிய ஒரு மனிதனை சரியில்லை என்றோ அல்லது குற்றம் இழைத்தவர் சரியானவர் என்று சொல்வதற்காகவோ இந்த காணொலி கிடையாது. நமது ஜாதகத்தை அல்லது நமது காணொலியை பார்க்கும் நண்பர்கள் இந்த ஜாதகங்கள் அனைத்தும் நமக்கு ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவம், ராசி காரகத்துவம், லக்கணக்காரத்துவம், பாவக்காரத்துவம் அல்லது கிரகத்தினுடைய தன்மை சார்ந்த தகவலை அடையாளம் காட்டுவதற்காக இந்த பதிவு என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பாதாமே.